கடவுளே கடவுளே என்ன மேட்சுப்பா! ஐபிஎல் எதை நோக்கி போயிட்டுருக்கு. முக்கியமாக இந்த எஸ்ஆர்எச் அணிக்கு என்னதாயா ஆச்சு? சாமி பிடிச்சிட்டா இந்த ஆட்டம் ஆடுறாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் மற்ற எதிரணிகள்லாம் பயத்தில் இருக்காங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக பல அணிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்தெந்த டீம் அந்த ஒரு டீமை மோத போகிறாங்களோ அவங்க இருக்கிற ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்டேடியமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாரும் 6-4 அடித்து பட்டையை கிளப்புவாங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது, அவங்க மைண்ட் செட்டே வேறு லெவலில் இருந்திருக்கு. முக்கியமாக பேட் கம்மிங்ஸ் கேப்டனாக வந்ததோ என்னவோ தெரில, ஆஸ்திரேலியாக்காக கப்பாக எடுத்து கொடுத்தாரு ஐசிசி ட்ராஃபிஸ். எஸ்ஆர்ஹெச்சுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் நான் நாட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி முடிவாக இருக்காரா அப்படின்னு தெரில. ஸோ என்ன தான் எங்கே பார்த்தாலும் சிக்ஸர் மழையாக இருந்தாலும் 266 ரன்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 400+ ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் இதில் ஒரே ஒருத்தர் தனியாக பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்ம தமிழக வீரர் நடராஜன் தான். ஸோ நடராஜன் ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு இயரில் அவர் மேட்சஸ் ப்ளே பண்ணுறதை பார்க்க முடியாது, இன்ஜுரிஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான காரணங்கள். கம்பேக் கொடுப்பாரா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் இந்தியன் டீமுக்கு ஒரு டெத் பவுலராக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பலரோட ஏக்கம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நடராஜனோட இன்னைய பெர்ஃபார்மன்ஸ் தாறு மாதிரி. ஸோ எல்லா பவுலர்ஸோட ஒரு டாப் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களோட எக்கனாமி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20, 17, 22, 23 அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நடராஜன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான யாக்கர்ஸ் போட்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து ஸ்டெம்பை தெறிக்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் தனியாக வேறொரு இடத்துல பவுல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபித்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல், கிட்டத்தட்ட வெறும் 19 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பார், ஒரு மெய்டன் ஓவருமே போட்டிருப்பார். எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி கொஞ்சம் கூட போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அப்படியே முட்டுக்கட்டையை போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நடராஜனோட ஸ்பெல் காரணமாக தான். அதனை தொடர்ந்து டெல்லி டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எஸ் சைடில் நாங்கள் பேட்டிங்கே பண்ணிக்கிறோம், ஸ்கோரை செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அடித்த அடியெல்லாம் கமெண்டேட்டர்ஸ்லாம் வாய் வலிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்கப்பா எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாலுக்குமே 6 பவுண்ட்ரி 6 பவுண்ட்ரின்னு போச்சுன்னா என்ன தான்ப்பா சொல்கிறது, வாவ் சூப்பர் அமேசிங்னு 100 வாட்டி சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் விடாத வகையில் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் 32 பாலுக்கு 89 ரன்கள் அடித்து சும்மா தாறுமாறு பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 300 ஸ்ட்ரைக் ரேட், 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 6 11 பவுண்டரிஸ்னு எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ஓவரில் 150 ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்றபோது என்னப்பா சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி டோட்டல் மொத்தமாக 300 தாண்டிடுமோ அப்படின்ற அளவுக்குலாம் பலருமே எதிர்பார்த்தாங்க. பட் அப்படி நடக்கலை. பட் இருந்தாலுமே இவங்க இருக்கிற ஒரு ஃபார்மில் 300 டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா 12 பாலில் 46 ரன்கள், கிட்டத்தட்ட அவர் 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணுறாருன்னா சொல்லணும். 6 6 2 பவுண்ட்ரி. எப்படிரா சாமி எப்படி அடிக்கிறீங்க இப்படின்லாம் தான் சொல்ல கேட்க தோணுச்சு. எக்ஸலண்ட்டான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அந்த பக்கம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லி புதுசாக இறக்குனாங்க, அவருமே 6 பவுண்ட்ரி. ஷபாஸ் அகமத் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாக் ஆடினார். ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் 6 பவுண்ட்ரிஸ் அடிச்சு டோட்டல் 266 செட் பண்ணாங்க ஹைதராபாத். ஸோ அதை தாண்டி டெல்லி சைடில் நாங்களும் அடிச்சு நொறுக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரத்யேஷா பேக் டு பேக் 4 பவுண்டரி அடித்து சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீடிக்க முடியலை. டேவிட் வார்னருமே விக்கெட் எழுந்திருப்பார். ஸோ பேக் டு பேக் விக்கெட் போச்சுரா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஜேக் ஃப்ரேசர் அப்படின்றவர் உள்ளே இறங்கியோ அவருமே ஒரு காட்டினாருங்க. அவருமே கிட்டத்தட்ட 360 ஸ்ட்ரைக் ரேட்டில் 7 6 5 பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி 18 பாலுக்கே 65 ரன்கள் அடித்து டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு. அபிஷேக் பொருள் அந்த பக்கம் அவருமே எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 பவுண்டரிஸ் ஒரு 6 அடித்து 42 ரன் அடித்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் இழந்திருந்தாலுமே மிடில் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டார்ட் கிடச்சதுனால டெல்லிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் நம்ப வச்சுது. பட் அதை தொடர்ந்து பேக் டு பேக் விக்கெட்டில் இருந்தாங்க. ரிஷப் பண்ட் சின்னதாக ஒரு கேமியோ ப்ளே பண்ணி 44 ரன்கள் ப்ளே பண்ணியிருந்தார். பட் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் நடராஜ் உங்களுக்கு அந்த வின்னிங்கான வாய்ப்பு நீங்கள் அந்த 200 தொட முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் எக்ஸலண்ட்டான யாக்கர்ஸ் பிளேஸ்மெண்ட்லாம் போட்டு ஸ்டெம்பு தெறிக்க விட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு வின்னிங்கை ரொம்பவுமே ஈஸியாக்கிட்டார் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ டெல்லி என்ன தான் நல்லா போராடினாலும் அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் வச்ச டோட்டல் இமாலய டோட்டல் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம நடராஜனுக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாகணும். ஸோ நடராஜன் எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு மிகப்பெரிய விக்ட்ரிக்கு அவருமே ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா
எக்கனாமி ரேட்டில் போட்ட பவுலர் எங்கே, 4 எக்கனாமிக் ரேட்டில் பவுலர் போட்டு 4 விக்கெட் எடுத்த பவுலர் எங்கே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவரை பாராட்டி ஆகணும். இன்னையை பொறுத்த வரைக்கும் அவரோட உலகக்கோப்பு கனவுகளுமே நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி பலருமே கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக பலரோட கண்கள் அவர் மேலே பட்டிருக்கும். ஏன்னா ஒரு ஃபினிஷிங் பவுலர் இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. பும்ரா இருந்தாலும் பும்ரா கூட போடுறதுக்கு ஒருத்தர் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும். நட்ராஜன் நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருப்பார். யாக்கர்ஸை பர்ஃபெக்டாக போட்டு கொடுக்குறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் தேவை அப்படின்னு சொன்னால் அது நட்ராஜன் தான் ஒரே வழி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நட்ராஜன் இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இடம் பிடிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கும்? பிடிக்கணுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மரண பயத்தை எல்லா டீமுக்குமே காட்டிகிட்ருக்காங்க. எந்த மேட்சை பார்த்தாலும் 250 260 280ன்னு சொல்லி அவங்க அடிக்கிற டோட்டல்லாம் வந்து ஐயோ அன்பிலியபிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களோட இந்த ஒரு புதிய விஸ்வரூபத்தை பற்றின உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.